ஹாய் குட்டீஸ். இப்போது நம்ம பார்க்குற கதையில் நிறைய தாய்மார்கள் வந்துட்டு பெற்ற குழந்தைகளையும் விட்டு கொடுக்காம கட்டின கணவனையும் வந்துட்டு பிரிஞ்சு தனியாக இருக்க முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா தான் குடும்பத்தையும் பார்த்துக்கணும், தான் பெற்ற குழந்தைங்களோட குடும்பத்தையும் பார்த்துக்கணுங்கிறதுனால எவ்வளோ போராடுறாங்கிறது தான் இந்த கதை. ஓகே, கடைசி வரைக்கும் பாருங்கள். அம்மா, இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு அன்பு, எவ்வளவு தியாகம், எவ்வளவு கண்ணீர் இருக்குன்னு நாம பல நேரம் புரிஞ்சுக்கவே மாட்டோம். தஞ்சை மாவட்டம் புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல மீனாட்சி என்ற ஒரு தாய் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு கீதா என்ற செல்ல பெயரும் உண்டு. கணவர் ராமசாமி வயசானவர், உடம்பு சரியில்லை. ஒரே மகள் காவ்யா சென்னையில குடும்பத்தோட வாழ்றா. குழந்தைகள், வேலை, குடும்பம் என்று அவளுக்கும் வாழ்க்கை போராட்டம்தான். இந்த இரு உயிர்களுக்கும் நடுவுல தினமும் ஓடி ஓடி சோர்ந்து போனவங்கதான் அந்த மீனாட்சி. ஒரு மாதம் கிராமம், ஒரு மாதம் சென்னை. இங்க கணவருக்கு மருந்து, அங்க மகளுக்கு உதவி. ஆனா யாரிடமும் தன் கஷ்டம் சொல்லிக்க முடியாத நிலை. ஒரு நாள் இரவு சென்னையில பேரனை கட்டிப்பிடிச்சு தூங்க வைக்கும்போது ராமசாமி போன் பண்ணினார். மீனா உடம்பு கொஞ்சம் சரியில்ல. அந்த ஒரு வார்த்தை கேட்டவுடன் அவங்க இதயம் உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. மறுநாள் காலையிலேயே பஸ் ஏறி கிராமத்துக்கு கிளம்பிட்டாங்க. பஸ் ஜன்னல் வழியா வெளிய பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மனசுக்குள்ள ஒரே கேள்வி, நான் நல்ல அம்மாவா இல்ல நல்ல மனைவியா? அந்த கேள்விக்கு பதில் அவங்களுக்கே தெரியல. வீட்டுக்கு வந்ததும் ராமசாமி சிரிச்சு, நீ வந்துட்டியா மீனான்னு கேட்டார். ஆனா அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளவு தனிமை இருந்துச்சுன்னு மீனாட்சிக்கு மட்டும் தெரியும். சில நாட்கள் கணவரை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. மருந்து கொடுத்தாங்க, சாப்பாடு ஊட்டினாங்க. அந்த நேரம் ராமசாமி ஒரு நாள் மெதுவா கேட்டார், இப்போ இங்கதான் இருப்பியா? மீனாட்சியால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா அதே நேரம் சென்னையில காவ்யாவும் அழுதுகிட்டே இருந்தா. அம்மா, நீ இல்லாம எனக்கு முடியல. நோ. ஒரு பக்கம் கணவர், இன்னொரு பக்கம் மகள், நடுவுல ஒரு தாய். அந்த இரவு வீட்டு வாசலில நிலாவை பார்த்துக்கிட்டு மீனாட்சி அமைதியா அழுதாங்க. அப்போ ராமசாமி வந்து அருகில் உட்கார்ந்து சொன்னார், நீ எப்பவும் எல்லாருக்காகத்தான் வாழ்ந்த. ஆனா யாராவது உன்னை பற்றி யோசிச்சாங்களா? அந்த வார்த்தை கேட்டதும் அவங்க கட்டுப்பாடே இல்லாம அழுதுட்டாங்க. அடுத்த நாள் கிராமத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அருகில இருந்த லட்சுமி பாட்டி இறந்துட்டாங்க. 3 பசங்க வெளிநாட்டுல. கடைசி நேரத்துல கூட யாரும் அருகில் இல்லை. அதை பார்த்து மீனாட்சி மனசுக்குள்ள அதிர்ந்தாங்க. ஒரு வாழ்க்கை முழுக்க பிள்ளைகளுக்காக உழைச்சா. கடைசில தனிமையா போயிட்டாங்க. அந்த நாள் மாலையே மீனாட்சி மகளுக்கு போன் பண்ணி சொன்னாங்க, மகளே, உனக்கு நான் தேவைன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் அப்பாவுக்கும் நான் தேவை. அந்த வார்த்தை காவ்யாவை அமைதியாக்கிச்சு. சில நாட்கள் கழிச்சு காவ்யா கிராமத்துக்கு வந்தா. அப்பாவை பார்த்ததும் அதிர்ச்சியாயிடுச்சு. ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தார். அந்த இரவு அவள் அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழுதா. அம்மா, நான் என் கஷ்டத்த மட்டும் நினைச்சேன். உன் மனசை புரிஞ்சுக்கவே இல்ல. அந்த நிமிஷம் மீனாட்சியின் கண்களில் வந்த கண்ணீர் துக்கத்தோட இல்ல. அது புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாயின் கண்ணீர். பிறகு குடும்பம் ஒரு முடிவு எடுத்தது. மாதத்தில சில நாட்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்க. யாரும் தனிமையா இருக்கக்கூடாதுன். வாழ்க்கை முழுக்க மாறல. கஷ்டமும் இருந்தது, பயணமும் இருந்தது. ஆனா மனசுக்குள்ள இருந்த தூரம் மட்டும் குறைஞ்சது. ஒரு மாலை எல்லாரும் வீட்டு வாசலில உட்கார்ந்து இருந்தாங்க. பேரன்கள் விளையாடினாங்க. காவ்யா அம்மா தோள்ல தலைய வைச்சிருந்தா. அப்போ ராமசாமி மெதுவா கேட்டார், இப்போ சந்தோஷமா மீனா? மீனாட்சி சிரிச்சாங்க. இப்போதான் மனசு கொஞ்சம் லேசா இருக்கு. ஏன்னா ஒரு தாய்க்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, தன்னோட பாசத்தை யாராவது புரிஞ்சுக்கிறதுதான். அம்மாவோட அன்பை அனுபவிப்போம்.
ஆனா அந்த அம்மாவின் சோர்வை மட்டும் யாரும் கவனிக்க மாட்டோம். ஒரு தாய் ஒருபோதும் 2 இடத்துல வாழ முடியாது. ஆனா அவளோட மனசு மட்டும் 2 இடத்துல சிதறி கிடக்கும். அதனால பெற்றோர்கள் வயசான பிறகு அவர்களோட தனிமையை புரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள் சோர்ந்தால் அவர்களையும் அணைத்துக்கோங்க. ஏன்னா குடும்பம் என்பது ஒரே வீட்டில் வாழறதல்ல. ஒருத்தருடைய மனசை இன்னொருத்தர் புரிஞ்சிக்கிற இடம்தான் உண்மையான குடும்பம். அம்மா என்ற உறவுக்கு நிகர் இந்த உலகத்தில வேற எதுவுமே இல்லை. சரி, இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த 5 Anana 5 என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் மீண்டும் செய்தால் அது அன்சப்ஸ்கிரைப் ஆகிவிடும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் லைக் மற்றும் ஷேர் செய்தாலே போதும். மீண்டும் இன்னொரு நல்ல கதையுடன் சந்திப்போம். பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை நல்லா பிடிச்சிருந்துச்சா? கதை நல்லா இருந்துச்சா? ஓகே, மீண்டும் இன்னொரு கதையில் அடுத்த கதையில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ், மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் பாய்.